பெரிதினும் பெரிது கேள். ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசா கேள். திடீர்னு உன் முன்னால் இறைவன் வருகிறான். என்ன கேட்ப? ஏதாவது ஒன்று கேட்ப, ஆனா அது பெருசா இருக்காது. ஏன் தெரியுமா? இன்றைய வினாடியை கடப்பதற்கான இந்த வினாடியை நீ அடுத்த லெவலுக்கு போறதுக்காக சின்ன விஷயமா தான் அது கேட்ப நீ. ஏன் தெரியுமா? பெரிய விஷயம் என்ன அப்படிங்கறது பல நேரங்களில் நமக்கு தெரிவதில்லை. எது பெரியது? பெரிது பெரிது புவனம் பெரியது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன், திருமால் அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம், சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமண், புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசனுள் ஒடுக்கம், ஈசன் தொண்டருள் ஒடுக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டும். ஒளவை புரியல, புரியல. புரிஞ்சா பெருசுன்றது என்னன்னு தெரிஞ்சு போயிடும். புரியணுமே, தமிழ்தான். ஏன் தெரியுமா புரியல? ஒன்னும் கிடையாது, பயிற்சி இல்லை. நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், நிறைய சம்பாதிக்கிறத விட நிறைய சம்பளம் கொடுக்கறவனா மாறு. ஒருத்தன் ஒரு கம்பெனியில போய் சம்பாதிக்கிறத விட ஒரு ஆள் நின்னுட்டு 400 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற மாதிரியான கட்டட அமைப்பிற்குள் போய் உட்கார். பெரிய விஷயங்களை யோசி. சிறிய அளவிலே ஒரு விஷயத்தை செட்டில் ஆயிரலாம், பரவாயில்ல, பேங்க் பேலன்ஸ் உள்ள இருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பத்தி, ஆம்பளை பிள்ளையா பத்தி. சின்னதா யோசிக்காத, பெருசா யோசி. கலாமுடைய போட்டோவை உங்களுடைய சேர்மனுடைய ரூம்ல நான் பார்த்தேன். கலாம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், உன்னுடைய டைரியில் போய் எழுதி வைத்துக்கொள், ஸ்மால் எய்ம் இஸ் a biggest crime. அவர் சொன்னதுங்க, have a very big dream, think big, think high. What is the biggest problem in this life? அப்படினா thinking too small. ரொம்ப சின்னதா யோசிக்கிறது தான் ஆக பெரிய பிரச்சனைங்க. பெருசா யோசிங்களேன். கல்லும் மலையும் இருந்த ஒரு இடத்தை அப்படி எழுப்ப முடிஞ்சதுல, பெருசா யோசிச்சாதானே முடியும். பெருசா யோசிச்சாதானே முடியும். பெரிய விஷயங்களாக யோசிப்பது முதல்ல திங்கிங்ல வரணும். ஹை திங்கிங். ஒரு இடத்துல பார்த்தேன், திங்கிங் ஹை அப்படிங்கிறதுக்கு ஒரு படம் போட்டிருந்தாங்க. கடலில் இருந்து கிளம்புகின்ற ஒரு மீன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி குவளைக்குள் தன்னை கொண்டு வந்து சேர்க்குது. The biggest crime is thinking too small. என்னால் முடியுமா? முடியும். அவனால முடியும் போது உன்னால முடியும். உன்னால முடியலன்னா எவனாலேயும் முடியக்கூடாது. இப்படி யோசிச்சு பாரு. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி உனக்கு புரியுற உதாரணத்தை சொல்றேன். இந்த போனை கண்டுபிடிச்சார்ல கிரஹாம் பெல், அவர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டாங்க, சார் நீங்க மட்டும் இதை கண்டுபிடிக்கலனா யாராலையும் கண்டுபிடிச்சிருந்திருக்க முடியாதுல்ல. கிரஹாம் பெல் சொன்ன விளக்கத்தை மறுபடியும் போய் உன் டைரியில் எழுதிக்கோ. நான் ரெண்டாவது வார்த்தை சொல்றேன், திங்கிங் டூ ஸ்மால் இஸ் a biggest crime. செகண்ட் வார்த்தை எழுதி வச்சுக்கோ. 40 வயது கடந்திருக்கிறது எனக்கு. 31 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். இதோ இத்தனை பிள்ளைகளை உட்கார வைத்து பேச்சை கேட்க வைப்பதற்கான அமைப்பை என் உழைப்பினால் உருவாக்கி இருக்கிறேன். என் தேடலினால் நான் இதை சாதித்திருக்கிறேன். அதனால் சொல்லுகிறேன், மிக கவனமாக நீ சில விஷயங்களை கேட்டுக்கொண்டால் உனக்கு சில கதவுகள் திறக்கும். இந்த ஏஜ் அப்படிப்பட்ட ஏஜ் தான். கூட எல்லாம் இருக்கணும். நான் ஒன்று சொல்றேன், சேட்டெல்லாம் பண்றதெல்லாம் தடுக்காதீங்க டீச்சர்ஸ். ஏன் தெரியுமா? இந்த ஏஜ் சேட்டை பண்ற ஏஜ் தான். சேட்டை பண்ற ஏஜ் தான். சேட்டையே பண்ணாம ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா டாக்டர் கிட்ட கூட்டு போகணும். அவனை சேட்டை பண்ணணும், ஆனா அந்த சேட்டைய ஒரு அளவோட நிறுத்திக்கணும். இல்லைன்னா கண்டிப்பா சமூகம் உங்களை டாக்டர் கிட்ட கூட்டு போயிடும். எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருவீங்க, சமூகத்துக்கிட்ட சிக்கிக்கிருவீங்க. திங்கிங் ஹை, திங்கிங் பிக்.
திங்கிங் பிக் அப்படிங்கிற ஒரு வட்டத்திற்குள்ளாக நாம் நம்மை செலுத்துவதற்கு முன்னால் மிக குறிப்பான சில வார்த்தைகளை மனதில் உள்வாங்கிக் கொள். சின்னதா தான் வரும் சிந்தனை. சிந்தனை என்பது நெருப்பு. நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னுடைய யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னுடைய ஸ்பீச்சஸ் கேட்குறவங்களுக்கு தெரியும். திங்க் பண்ணிட்டே இரு. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த +2 முடிஞ்சிடும், வெளியில் அமைச்சிருவாங்க. அப்புறம் வாட் நெக்ஸ்ட்? அப்புறமா என்ன? 5 years ahead யோசி. எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த துறை எப்படி இருக்கும் என்பதனை யோசிச்சு முடிவெடு. நிதானமா போ. பெரிய விஷயங்களை பார்த்து போ. நிதானமா போ. அப்படி நிதானமாக போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான், யூ நோ யுவர் கிரவுண்ட் ரியாலிட்டி. உன்னுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குல்ல. கபீர் படிச்சிட்டு இருந்தேங்க. நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி இது. கபீர் படித்துக் கொண்டிருந்த பொழுது கபீர் சொல்லுகிறான், ஒரு குளத்துல ஒரு பூ மலருதுங்க. பட் டீப்பா சொல்றேன் குழந்தைகளே, எனக்கு தெரியும் உனக்கு புரிகிறது என்று. பூ மலருது, சூரியன் உதிச்சிருச்சு. உதிச்ச உடனே பூ மலர்ந்துருச்சு. கபீர் கேட்கிறார் தன்னுடைய டிசைபிள்ஸ் கிட்ட, எப்படி பூத்துச்சு இது? சூரியன் சூடு கண்டு எதனா மலருமா? மலருது பார். ஏன்? பசங்க பதில் சொன்னாங்க, குளிர்ச்சியான தண்ணீருக்கு மத்தியில் இருப்பதனால் பூ மலர்கிறது. அப்படியா? அப்படின்ட்டு அதை புடுங்கி தண்ணிலேயே போட்டார். பூ வாடிருச்சு. சொல்கிறார் பாருங்க ஞானி குரு வாசகம், குழந்தைகளே, நான் ஒரு ஸ்கூல்ல இருந்து என் குழந்தையை எடுத்தேன், வேறொரு ஸ்கூல்ல போட்டேன். ஏன் தெரியுமா? அந்த ஸ்கூல் மேல எனக்கு நம்பிக்கை போயிருச்சு. என்ன நம்பிக்கை அப்படி போச்சு அப்படின்னா, என் குழந்தைய இண்டிவிஜுவலா பார்க்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு. கண்டிக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு. என்னதான் கூப்பிட்டு திட்டுறாங்களே தவிர அவனை பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவனுக்கு புரியவே இல்லை. தூக்கிட்டேன். கண்டிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியம். தண்டிப்பு தான் கூடாது, கண்டிப்பு இருக்கணும். எங்க கண்டிப்பு இருக்குதோ அங்கேயே சுத்திக்கிட்டு உன்னை அவர்கள் செதுக்கிக் கொண்டே வருவார்கள். கண்டிப்பை பார்த்து ஓடாதே. தண்டிப்பு இருந்தால் மட்டும் எதிர்த்து நில். தண்டனை அனுமதிக்காத, ஆனால் கண்டிப்பை அனுமதி. கண்டிப்பு எங்க இருக்குதோ அங்க அடங்கு. ஏதாவது டீச்சர்ஸ் உனக்கு ஏதாவது டீச்சர் சொல்லவே கூடாது, இந்த ஸ்கூல்ல சொல்ல மாட்டாங்கன்னு நம்புறேன். திட்டக்கூடாது குழந்தைகள். திட்டவே கூடாது. ஏன்னா உங்க நாக்குல சரஸ்வதி இருக்கா. அவ சொல்ற மாதிரி அது. நீ எல்லாம் சொல்லாதீங்க. சொல் பலித்து விடும். சொற்களை சுத்தமாக வைத்துக் கொண்டிருத்தல். அவன் சொல்றான், கபீர் சொல்றான், குருவாசகம், சுட்டெருக்கும் சூரியன் வந்தாலும், தன்னை சூழ்ந்து தண்ணீர் இருந்தாலும், தண்ணீர் சூடாக இருந்தாலும் அந்த பூ மலரும். ஏனென்றால் அந்த பூவிலையில் இருக்கக்கூடிய தண்டு அந்த மண்ணோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு பூ தன்னுடைய மண்ணோடு தொடர்பு படுத்திக் கொண்டிருக்குமோ அது தண்ணீரால் சூழப்பட்டாலும் அழுகாது, சூரியன் பட்டாலும் மலரும் என்று பேசுகிறான் கபீர். இங்க வாசல்ல பாக்குறீங்களா இந்த வாழை மரம், அந்த மாவிலை தோரணங்கள். ஒரு ரிக்வெஸ்ட், அந்த மாவிலை தோரணங்கள்ல இனிமேல் பிளாஸ்டிக் பூவை வைக்காதீர்கள். அப்படியே இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும். வாழை இலை. முதல்ல இந்த அகல் விளக்க பார்த்தே எனக்கு 20 வருஷம் ஆச்சுங்க. இவ்வளவு பெரிய அகல் விளக்கு, குத்து விளக்கு, பூக்கள், இந்த அட்மாஸ்பியர் இருக்குல்ல, இது தமிழ். இதனோடு தொடர்பில் இரு. எங்கே போனாலும் இதனோடு தொடர்பில் இரு. இந்த மண்ணோடு தொடர்பில் இரு. ஒரு பறவை பறக்கிறது என்றால் அது பறப்பதற்கு முன்னால் தன்னுடைய எங்கே உட்கார்ந்து இருக்கிறதோ அந்த கிளையை அது முதல்ல பிடிக்கும். கிரவுண்ட் ரியாலிட்டி. ஹோல்ட் யுவர் கிரவுண்ட், ஹோல்ட் யுவர் நேட்டிவிட்டி, ஹோல்ட் யுவர் லாங்குவேஜ். அதை வைத்துக்கொண்டு அப்புறமா அப்படி பண்ணனா பறந்தனா யூ கேன் ரீச் யுவர் எக்ஸ்பெக்டட் கோல். எக்ஸிகியூஷன் கேப்பே இருக்காது. ஜஸ்ட் ரீச் ஹை. கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு போ.
எவ்வளவு உயரமாக இருந்தாலும் தன் மண்ணை, தன் தாய் தந்தையரை, தன்னுடைய சூழலை, தன் கல்வியை, தன் உடை அலங்காரத்தை ஒரு காலமும் விட்டு கொடுக்காத. ஒரு காலமும் விட்டு கொடுக்காத. எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்த உடனே நீங்க பல நேரங்களில் நம்ம கவனிக்க தவறுறோம்ப்பா. அவர் கண்ணதாசன் சார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பூ செய். பூ தெரியுது, செய்னா என்ன? நிகழ்த்து, செயலாற்று. பூவை வைத்துக்கொண்டு எந்த செயலை ஆற்ற முடியும்? நீ அந்த செயலை நீ ஆற்று. அதை அர்ப்பணி, அதை கடவுளுக்கு தா, அதை போடு, இப்படி போடு. நிகழ்த்துதல், பெர்ஃபார்மன்ஸ், செய். அதான் பூ செய். அல்ல பூவை நீ தொடுக்கிறியா, அதுவும் பூ செய்தான். நீ எந்த வேலையை செய்தாலும் அதிலே முழுமையான கவனத்தோடு இருக்கிறாயா, அங்கே பூசை நிகழ்கிறது. எது நடந்தாலும் அதில் முழுமையாக இருந்தால் அங்கே தொழுகை நிகழ்கிறது. குர்ஆனில் ஒரு வார்த்தை இருக்கிறது, வானத்தில் பறவைகள் பறக்கின்றன, அவை சலவாத்தில் இருக்கின்றன. அவை தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அவை முழுமையாக தன்னுடைய கடமையை உணர்ந்து பறத்தல் அதன் கடமை, அதை முழுமையாக செய்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய விஷயத்தை எட்டுவது மிக மிக சாதாரணமான விஷயங்க அது. ஆனால் சுலபம் இல்லை, ரொம்ப சாதாரணம். உயர்வை இப்படி அடைஞ்சிடலாம், ஆனால் அடைவது சாதாரணம் இல்லை. இட்ஸ் நாட் ஈஸி, இட்ஸ் வெரி சிம்பிள். To reach your goal is very simple, but to understand the simplicity is not easy. If you have concentration, you will grab it.